சரி, நானும் நிக்கல. யாரை நிறுத்தணும்? அடுத்தது காளியம்மாளை நிறுத்தணும். ஏன் காளியம்மாளை நிறுத்தணும்? அந்த கட்சியிலேயே அதிகமான அபிமானம் பெற்ற ஒரு ஆள் அப்படின்னா அது காளியம்மாள் தான். காளியம்மாள்னு பேரை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கைதட்டல் விண்ண பொழக்கும், வானத்தை பொழக்கும். அப்பேற்பட்ட பெரிய ஆளுமை தான் நம்ம காளியம்மாக்கா. அப்போ காளியம்மாளக்காவை ஏன் நிறுத்தல அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். காளியம்மாக்கா கிட்ட மயக்க கொடுத்தா எடுத்து என்ன தெரியுமா பேசுவாங்க? கற்பனை பண்ணிக்கங்க, நான் தான் காளியம்மாக்கா. இந்த மண்ணுக்கும் இந்த தமிழருக்கும் விடுதலை வாங்கி தர்றதுக்காக 10 வருஷமாக போராடி கொண்டிருக்கும் இந்த 10 நிமிஷ புகழ் சீமான் அவர்களே, ஜஸ்ட் சினிமா எடுக்க போனவன் 10 நிமிஷம் கூட இல்ல, வெறும் 5 நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் பார்த்துட்டு வந்த உடனேயும் சொன்ன வார்த்தை பெரியாரை பத்தி பிரபாகரன் பேசினது. இப்போ அதே பெரியார நம்ம அண்ணன் திட்டுறதுக்கு காரணம் பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு வந்தது கிடையாது, சக தோழரான ரஜினி